அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய ராணுவம் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பாதையாக இருக்க சோலா சுரங்க பாதையை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஃப்ரைடே அன்று திறந்து வைத்திருக்கிறார். ரூபாய் 8000 கோடி செலவில் 13,700 அடி சோலா பாஸின் கீழ் சோலா சார்பேலா மலைப்பாதையில் 9,800 அடி உயரம், அதாவது 3000 மீட்டர் உயரத்தில் உலகின் மிக நீளமான இரட்டை குழாய் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. 9 கிலோமீட்டருக்கும் மோர் தென் லாங் அடல் டனல் சுரங்கப்பாதை மணாலி லே நெடுஞ்சாலையில் உள்ள ரோஹ்தாங் பாஸின் கீழ் 10,000 அடி உயரத்தில் உள்ள சிங்கிள் குழாய் டனல் சுரங்கப்பாதையும் உள்ளது. லாஸ்ட் இயர் திறந்து வைக்கப்பட்ட 500 மீட்டர் நீளமுள்ள நெஞ்சிப்பு சுரங்கப்பாதையுடன் இந்த சுரங்கப்பாதை அசாமில் உள்ள கவுஹாத்தி மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் தவாங்குக்கும் இடையே அனைத்து வானிலையிலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த இணைப்பு பலிபாரா சரித்வார் தவாங் BCT உருவாக்கப்பட்டதில் மோசமான வெதர் கண்டிஷனில் இந்த கணவாய் வழியாக நகர்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. நவம்பர் டு பிப்ரவரி மாதங்களில் விண்டர் மந்தாக இருப்பதால் அங்கே ஹெவி ஸ்னோஃபால் கடுமையான பனிப்பொழிவு இருப்பதால் அந்த சாலையை பயன்படுத்துவதற்கு பனிக்கட்டிகளை வெட்டி ஒதுக்கி பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. கோடை காலங்களில் சம்மர் சீசன்களில் நிலச்சரிவு காரணமாக மலைப்பாதை மூடப்படுகிறது. அவற்றை அகற்றி பயன்படுத்துவது கடினமாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒரே வாரத்தில் பல முறை நிலச்சரிவு ஏற்பட்டது. 980 மீட்டர் மற்றும் 1555 மீட்டர் நீளம் கொண்ட 2 சுரங்கப்பாதைகளை கொண்டிருக்கின்றன. இவை ஒவ்வொன்றிற்கும் இடையே 1.2 கிலோமீட்டர் லிங்க் ரோடுகளையும் கொண்ட இந்த சோலா சுரங்கப்பாதை திட்டத்தின் மூலமாக பயண நேரம் 1 மணி நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த சாலையில் பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் PRO மூலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இரவு பகலும் கடுமையாக உழைத்து 5 ஆண்டுகளில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இப்ப திறக்கப்பட்டிருக்கிறது. இது வழியா டேங்க்ஸ் அண்ட் ஃபீல்டு கோவிச்சர்கள், போர்பஸ் அண்ட் ATAGS உட்பட நமது படைகளுக்கு தேவையான அனைத்து ஆயுத எக்யூப்மெண்ட்ஸ்களையும் எளிதாக இதன் வழியாக கொண்டு செல்ல பாஸ் த்ரோ பண்ண உதவியாக இருக்கிறது. இந்திய ராணுவத்தின் 4 கார்ப்ஸ் படைகளின் தலைமையான தேஸ்பூருடன், அதாவது தவாங்கில் இருந்து 330 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1962 இந்தியா மீது சீனா தொடுத்த போர் தாக்குதலுக்கு முக்கியமான காரணமாக இணைக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை நமது இந்திய துருப்புகளுக்கு வேகமாக அணி திரளவும் விரைவாக அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்க உதவும் வகையில், மேலும் பயண நேரம் குறைவாகவும் போர் நிகழும் போது தவாங் செக்டரில் உள்ள தொலைதூர எல்லை சாவடிகள் அமைந்திருக்கும். இந்தியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு சிறிய நகரமும் அங்கே இருக்கிறது. அதுதான் தவாங். இந்த தவாங்கில் தான் இந்தியாவின் மிகப்பெரிய புத்த மடாலயத்தின் தளம் மற்றும் ஒரு முக்கியமான ராணுவ தளமும் அங்கு இருக்கிறது. மேலும் மதிப்புக்குரிய தாய்லாமா அவர்கள் சீன தாக்குதலில் இருந்து தப்பி இந்திய எல்லைக்குள் நுழைந்ததும் இந்த தவாங் வழியாகத்தான். இந்த சோலா பாஸ் பல சண்டைகளை கண்டிருக்கிறது. ஆனா அது உயர் கட்டளைகளால் காட்டப்பட்ட குழப்பமான மற்றும் திறமையின்மையின் காரணத்தினால நாம் அவமானகரமாக பின்வாங்கியதை தொடர்ந்து சீனர்கள் இந்த பகுதியை கைப்பற்றினார்கள். இந்த சுரங்கப்பாதையானது சீனர்களால் மிகவும் துல்லியமாக கண்காணிக்க முடியாதபடி ராணுவ உபகரணங்களையும் படைகளையும் இந்த பகுதிக்கு நகர்த்த இது மிகவும் உதவியாக இருக்கும். 13,700 அடி உயரமுள்ள சோலா கணவாய் மீது துருப்புக்களுடைய நடமாட்டம் உள்ளதை சீனர்களுக்கு தெரியும். இதனால் போரில் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. சோலா சுரங்கப்பாதையை தவிர 1,700 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 27,000 கோடி செலவில் எல்லைப்புற நெடுஞ்சாலையும் நமது இந்தியா உருவாக்க இருக்கிறது. இதுக்காக நமது மத்திய அரசு ஏலங்களை அழைக்கிறது. இது அருணாச்சல பிரதேசத்தில் அனைத்து எல்லை மாவட்டங்களையும்
மற்றும் தளங்களையும் இணைக்கும். மேலும் ஒரு இராணுவத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எளிதாக நகர்த்துவதற்கு இது பேருதவியாக இருக்கும். மேலும் டிரான்ஸ் அருணாச்சல நெடுஞ்சாலை இதே போன்ற மற்றொரு ஊக்கத்தையும் கொடுக்கும். தெற்கில் மேலும் பாதுகாப்பாக ஆழமாக உள்ளது. இந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் முடிவடைந்தவுடன் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கட்டமைப்பின் அடிப்படையில் சீனாவுக்கு இணையாக நமது ராணுவம் விரைவாகவும் நல்ல பலத்துடனும் அவர்கள் எல்லை அருகில் செல்ல முடியும். அப்படி செல்வதால் அவர்களால் வெற்றி பெற முடியாது செய்ய இந்த சோலா சுரங்கப்பாதை அமைந்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதி என்ற சீனாவின் கூற்றை இந்தியா தொடர்ந்து ஆணித்தரமாக நிராகரித்து அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் அங்கம் என கருதி செயல்படுகிறது. இந்த மாதிரியான இந்தியாவின் தொடர்ச்சியான எல்லை பிரச்சினை சிக்கல்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதிகளில் அமைதி நிலைமை சீர்குலையும் என சீன செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் பெய்ஜிங்கில் ஒரு மாநாட்டில் கூறினார். அருணாச்சல பிரதேசத்தை சீனாவின் பிரதேசம் என சீனர்கள் அழைக்கின்றார்கள். மாநிலத்தின் முழு கட்டுப்பாட்டையும் கொண்டிருக்கும் இந்தியா அருணாச்சல பிரதேசம் முழுவதையும் இந்தியாவின் இறையாண்மை பிரதேசம் என்று எப்போதும் வலியுறுத்துகிறது. சீன இந்திய எல்லையில் கிழக்கு பகுதிக்கு இந்திய தலைவர்கள் வருவதை சீனா கண்டிக்கிறது மற்றும் உறுதியாக எதிர்க்கிறது என வாங் கூறினார். LAC நிலைப்பாட்டில் இருந்து இந்தியா மற்றும் சீனாவின் சிறப்பு பிரதிநிதிகள் சந்திக்காத சீன இந்திய எல்லை பிரச்சனையை பற்றி கூறும்போது ஏப்ரல் 2020 தொடங்கியது இன்னும் தீர்க்கப்படவில்லை. சீனாவில் உள்ள ஜாங்குனான் பகுதியை தன்னிச்சையாக அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு உரிமை இல்லை. அதாவது அருணாச்சல பிரதேசத்தை சீனா சாங்குவான் என்று தனது பகுதியாக கருதுகிறது. மேலும் உயர்மட்ட பிரமுகர்கள் இந்திய பிரதமர் அருணாச்சல பிரதேசத்துக்கு சென்றதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்தது. இந்திய வெளியுறவு அமைச்சர் MEA உடனடியாக 10,000 வீரர்களை நிலைநிறுத்துவதற்கு விடுவிப்பதன் மூலம் LACயில் துருப்புக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்ற அறிக்கையின் தொடர்பாக மற்றொரு பரிமாணத்தின் முன்வந்த அறிக்கைக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை. இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தால் முறையாக உறுதிப்படுத்தப்படாத செய்தி நிறுவனமான ப்ளூம்பெர்கானின் அறிக்கைக்கு பதிலளித்த சீன MFA இது எல்லை பகுதிகளில் நிலைமையை எளிதாக்க உதவாது அல்லது அமைதி மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்க கூடுதல் படைகளை அனுப்புவது உதவாது. வியாழன் அன்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு மாநாட்டில் உரையாடும் போது நாட்டின் எல்லைகளில் தீய பார்வையை வீசுவோருக்கு தகுந்த பதிலடி வழங்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது என்று கூறினார். 2020 முட்டுக்கட்டை தொடங்கியது. முடிவில் இந்தியா மற்றும் சீனா LACயில் 21 சுற்று மூத்த ராணுவ தளபதி பேச்சுக்களை நடத்தியது. மேலும் எல்லை விவகாரங்களில் ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு WMCC பற்றி பல அமைச்சர்களின் பணி பொறிமுறையின் பல சுற்று பேச்சுக்கள். மேலும் லடாக்கில் எல்லையில் உள்ள 7 புள்ளிகளில் 5இல் ஒரு பாதுகாப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்தியன் நேவி இந்தியன் ஓசன் ரீஜனில் தனது கண்ட்ரோலை உறுதிப்படுத்த கடல் நீருக்கு அடியில் ஆளில்லாத வாகனங்கள் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்களில் குறிப்பிடத்தக்க இன்வெஸ்ட்மெண்ட்களுடன் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு தயாராகி வருகிறது. இந்த முக்கியமான நடவடிக்கை நம் நாட்டின் நலன்களை பாதுகாப்பதை நோக்கமாக இந்த பகுதியில் நீருக்கடியில் எதிரிகளின் ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து தடுக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டகிரேட் அண்டர் வாட்டர் ஷீ சர்வேலன்ஸ் சிஸ்டம் இந்திய கடலோர பகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் கவனம் செலுத்துவதற்காக இந்த அட்வான்ஸ் சென்சார் நெட்வொர்க்குகள் பிளாங்கெட் ஷீபர்ட் கடற்பரப்பை முழுவதுமாக கண்காணிப்பது கடல் போக்குவரத்துகளை நிகழ்நேர விரைவான கண்காணிப்பை செய்யும். இது கடற்படையின் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல்களை தெளிவாக கண்டறிந்து கணிசமாக மேம்படுத்தும் ஒத்துழைப்பு முக்கியமாக இருக்கும். கடற்படையானது பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் டிஃபென்ஸ் கம்பெனிகளுடன் இணைந்து பல்வேறு கடல் நீருக்கடியில் பணிபுரியும் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள் பல்வேறு கடற்படைகளை பிளீட்டுகளை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த கூட்டு அணுகுமுறை புதுமைகளை விரைவுபடுத்துவது மற்றும் இதற்கு தேவையான டெக்னாலஜிகளை விரைவாக பணியில் டிப்ளை பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக நேவியின் அண்டர் வாட்டர் கடியில் உள்ள பயன்படுத்தும் ஆயுத களஞ்சியம் பல சிறப்புமிக்க அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்களுடன் இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட இருக்குது. அதுக்காக கடல் கடியில் லாங் ரேஞ்ச் நீண்ட தூரம் லாங் என்டூரன்ஸ் வேலை செய்யக்கூடிய நீருக்கடியில் அண்டர் வாட்டர் கவரேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் கேப்பபிலிட்டிகளை வழங்கும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்களை பயன்படுத்த உள்ளது. இந்த அன்மேன் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள் மைன் கடல் கண்ணி வெடிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை மைன் கண்ட்ரோல் மெஷர்களின் மூலமாக புரட்சியை ஏற்படுத்தும். மைன் கண்ணி வெடிகளை தன்னியக்கமாக கண்டுபிடித்து அவற்றை நியூட்ரலைசிங் செய்யவும் மற்றும் முக்கியமாக கடல் பாதைகளை பாதுகாக்கவும் ஆட்டானமஸ் மைன் ஹண்டர் சிஸ்டங்களை கொண்டு பாதுகாப்பு பணியை வழங்கும்.
எஃபிசியன்ட் அண்ட் ஸ்டெல்த்தியான இந்த அன்மேண்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள் மதிப்புமிக்க கடல்சார் மற்றும் சுற்றுச்சூழல் தகவல்களை வழங்கும். நீண்டகால தரவு சேகரிப்பு பணிகளில் சிறப்பாக நீருக்கு அடியில் பயன்படுத்தும் அண்டர் வாட்டர் கிளேடர்கள் இன்டெலிஜென்ட் அன்மேண்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள் ரோபோட்டிக் சென்ட்ரிகளாக செயல்படும். எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தீவிரமாக வேட்டையாடுவது மற்றும் எனிமி சப்மரீன்களை கண்டறிவது, இந்தியாவின் கடல் நீருக்கு அடியில் பாதுகாப்பு வலை அமைப்பை மேம்படுத்துவதற்கு ஆட்டானமஸ் ஆன்டி சப்மரீன் வாட்டர் ASW சென்சார்களையும் பயன்படுத்துவதன் மூலமாக பாதுகாப்பு உறுதிப்படும். அன்மேண்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்களின் இந்த அலைவரிசையில் முதலீடு செய்வதன் மூலமாக இந்திய கடற்படை இந்தியன் ஓசன் ரீஜனில் தனது ஆதிக்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த பணியை முன்னெடுத்து வருகிறது. இந்த தொழில்நுட்பம் மற்றும் இந்திய நலன்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த பிராந்தியத்தில் மிகவும் நிலையான மற்றும் பாதுகாப்பான கடல் சூழலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.